ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ ಎಬ್ಬರಿಕಿಂಗ್ ಎಲ್ಲಾರುமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தம் கொஞ்சம் சமஸ்த கேப்தச்சந்தி எம்ஜாசா சிறுத்தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே வ்ளாக் தான் ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன்னா கொண்டை போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும், கொண்டை போட்டால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப வேர்க்கு சுத்தமாக முடியல. என்னால் ரொம்ப வெயில் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வெயில் காலம் ஆரம்பித்ததுன்னா இந்த மாதிரி தான் போட்டு ஆகணும். ஏன்னா இது சமையல் வந்து அடுப்பில், அதுக்கப்புறம் கேஸில், இது ரெண்டு இடத்துலையுமே செய்யும்போது அதில் வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுடுறோம். அதுக்கப்புறம் வந்து கேஸில் வந்து பொரியல், அதுக்கப்புறம் வந்து குழம்பு அந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே கஷ்டமாயிடும் அங்கே எங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே. அதனாலே வந்து கொஞ்சம் மண்டையை வந்து இந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட் அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் ரொம்ப வளவலான்னு பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த டவுட்டை நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கும். அதனால தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஏன் சிஸ்டர் வந்து ஒடிசாவில் வந்து வேலை கிடைக்காது, எல்லாருமே வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து நான் நம்மளோட பாட்டி காலம் தாத்தா காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்துக்கு வந்து இது இருக்குது. ஒடிசா வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது கிடையாது. இங்கே ஒரு கம்பெனியோ இல்லை எக்ஸ்போர்ட் எந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு பெண்களுக்காகவும் சரி ஆண்களுக்காகவே இன்னுமே இங்கே வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையல. அப்படின்னும் போது ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு துணி கடைக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து 3000 4000 வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும். அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுவுமே அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்காது. வீட்டிலேருந்து விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா நீங்களே நேற்று பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து விவசாயத்தை வந்து கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளோ ஒலி போடுறோம்ல அந்த அளவுக்கு வந்து நஷ்டத்தில் தான் போய் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வந்து வெறுப்பனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இன்னொருத்தரவங்க விட முடியாமல் அது வந்து பாரம்பரியமாக காலங்களாக கடந்து வந்து அதை செய்கிறதுனால அந்த அவ்வளோ சீக்கிரமாக விடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது. இப்போ நான் சொன்னாலுமே அதை சீக்கிரமாக விடணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா முன்னால் வந்து அதை தான் சோறு போட்டுச்சு. அப்படின்னும் போது அதை நம்ம வந்து இது பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து நம்மளிருந்து நம்மளோட உழைப்பை அதுக்கு போடுற மாதிரி இருக்கும்போது இன்னுமே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து உழைப்பும் சேர்த்து திருப்பி அதோட காசும் சேர்த்து நம்ம போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து வயல் வேலை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நெல் தூக்குற மூட்டைங்க தூக்குற வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். எல்லாருமே அந்த வேலைக்கு வந்து செய்யறதுக்கு வந்து விருப்பப்பட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கம்பெனிஸ் வந்து அதிகமாக கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒரு 100 கம்பெனி 50 கம்பெனி வந்து ஒரு ஊரில் இருக்கும். இங்கே ஒரு கம்பெனி கூட ஒரு ஊரில் கூட கிடையாது. அதுவும் பாலேஸ்வர் புவனேஸ்வர் அந்த மாதிரி இடத்துல கூட இருக்காது. புவனேஸ்வரில் மேபி இருக்கலாம். அதுவும் வந்து சேலரி வந்து கம்மியானதான். இப்போ வந்து 10,000 8,000 அந்த மாதிரி தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஓடி ஹவரெல்லாம் கிடையாது. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வெளில வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு 14,000 வச்சுக்கோங்களேன். 16,000. அதுக்கப்புறம் வந்து ஓட்டி பார்ப்பாங்க 5:30லேருந்து 9 மணிக்கு 9:30 வரைக்கும். அப்போ 4 ஹவர் ஓட்டி பண்ணுறாங்க. அப்போது எப்படி இருந்தாலும் மினிமம் மாதத்துக்கு வந்து ஒரு 5,000 அதுலேயே வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து 14,000 ஒரு 5,000 எவ்வளோ ஆச்சுன்னு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 90,000 ஆகுது. 90,000ல் சாப்பிட்றதுக்கு அவங்களோட இதுக்கு எல்லாமே போக மிச்ச காசை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. அவங்க 8,000 சம்பாதிச்சாங்கன்னா கூட நம்ம சாப்பாட்டுக்கு செலவுக்கு அதுக்கு இதுக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி 5,000 வச்சாலுமே அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஆளுக்கு 5,000 வச்சுக்கோங்க மாதத்துக்கு. ஏன்னா சாப்பிட்றாங்க 3 டைம் அவங்க சாப்பிட்ணும். அவங்களுக்கு சோப்பு துணி இந்த மாதிரி நிறைய இருக்கும். 5,000 போயிடுச்சு. வெளில இருக்கிறவங்களுக்கு 5,000 அப்படின்னும்போது அப்போ 3,000 வச்சுட்டு வீட்டை என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள். அதனால தான் நிறைய பேர் வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஒய்ஃபை விட்டு நிறைய பேர் போகிறாங்க. அவங்கள ஒய்ஃபை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாத அளவு கஷ்டம் வெளியில் இருக்குது. அப்படின்றதுனால அவங்க வந்து அவங்களோட வீட்டில் விட்டுட்டு அவங்க வந்து ஒர்க் போகிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து குறைவான பட்ஜெட் தான், குறைவான இது தான். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அது மட்டும் ஹை ரேட்டில் இருக்கும். சுத்தமாக வாங்க முடியாது. ஒரு புடவையாக ஆகட்டும், ஒரு காய்கறியாக ஆகட்டும், அந்த தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கம்மியான வருமானத்தில் இந்த அளவுக்கு அதிகரிக்கிற மாதிரி விவசாயத்தில் பண்ணாங்க அப்படின்னா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் தோணும். பட் அவங்களோட உழைப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போது
எல்லாமே வந்து ஒடிசாவில் வந்து காய்கறி இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி காய்கறிகள் அது கீரை வகைகள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கேரட்டு பீட்ரூட் அதெல்லாமே வேறு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. அதனால தான் கொஞ்சம் அதிகமான காஸ்ட்டு. இவங்களே விவசாயம் செஞ்சு விற்கிறாங்க அப்படின் போது அதிகமாக இருக்காது. இந்த பூக்கோசு முட்டைக்கோசு எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மற்றபடி பீன்ஸு உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாத்தையுமே பின் டு பின் எல்லாமே வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இங்கே விற்கும்போது கொஞ்சம் அதிகமாக ரேட் ஆகிடுது. அவ்வளோதான். இங்கே இருக்கிற வருமானம் பத்தவே பத்தாது. ஒரு ஃபேமிலியை நம்மளால் ரன் பண்ணவே முடியாது. 2 பேரும் வேலைக்கு போனால் கூட சத்தியமாக பத்தாது. அதுவே வெளியூர்லேருந்து வேலை செஞ்சு ஒரு ஆளாக 5 பேர் உட்காந்து ஒரு ஆளாக கூட சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வெளியில் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. பட் இந்த ஒடிசாவில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு கொண்டுட்டு வரல. எப்போ கொண்டுட்டு வருவாங்க என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல. பார்க்கலாம். முன்னேறாமல் அப்படியே இருக்க போதான்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன். ஏன்னா டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன சமைச்சிட்ருக்கேன், அதுக்கப்புறம் கீரைங்க எல்லாமே இப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் செடி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்கே வந்து கொத்தமல்லி விதைகளெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், தானாக வந்தது தக்காளி செடி. அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகா செடியில் வந்து ஃபுல்லாகவே மிளகா வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, இங்கே கீழே ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க. கீரை எல்லாமே எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துட்டு வரலாம். இங்கே இருந்த மூட்டைங்க எல்லாமே விற்றுட்டு இது ஒரு 3 மூட்டை எங்களுக்காக வச்சுருக்கோம். பச்சரிசிக்காக வேணும் இல்லைங்களா, அதனால். இது வந்து நெல் காய போட்டிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கு வந்து நெல் போடணும் இல்லைங்களா, அதனால் காய வச்சு இதை பதப்படுத்தி எடுத்து வைப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு அதை ஊற வச்சு கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீரைலாம் ஃபுல்லாக வந்து அப்படியே சுருங்கிடுச்சு. இந்த கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்திருக்கு. பட் அது வந்து சுத்தமாகவே வரல. ஏன்னா இது ரொம்ப இப்போ தூரம் வந்து விட்டு விட்டு இருக்குது. வளரத்துக்கான இதுவும் இருக்கா. அதுவும் இல்லாமல் வெயில் பாருங்களேன், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, அந்த இடத்துல வெயில் இல்லை. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வெயில் வந்தால் கூட அது வளரும். வெயில் வந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. அந்த சைடு சுத்தமாக வெயில் இல்லாமல், அதுவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக கீரை விதைகள் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க மாமியார். அதனாலேயே வந்து அதிகமாக வரல. இதை வந்து நாளைக்கு பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து துளசி செடி பாருங்கள். துளசி செடி வந்து ஃபுல்லாக ஹைட் ஆகிட்டு அதுவும் இல்லாமல் செடியும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியான வெயில். நேற்றெல்லாம் இங்கே எல்லாமே மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, பார்த்தா வரல. சரியான வெயில். நல்லா இருக்கு ஆனால் பார்க்க. ஆனால் வேர்க்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்பா வந்து அந்த வைக்கோல் எல்லாமே தூக்கிட்டு வந்து அங்கே போட்டுட்ருக்காங்க. தோட்டத்துலேயும் போட்டு வச்சுருக்காங்க. பட் அதை வந்து எடுக்கணும். ஒரு ஹாய் சொல்லுங்க. ஐயோ இன்றைக்கி தான்ப்பா சொல்கிறாரு. வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம். டிவி பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், டிவி ஆஃப் பண்ணிடலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. குட்டி கிருஷ்ணருக்கு வந்து இன்றைக்கி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு. வெறும் ஃப்ராக்ஸ் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம், தாத்தா ஃபோட்டோ. இந்த வாட்டி அரிசி வந்து ரொம்ப காலியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அரிசி வந்து நல்லாயிருக்கு. இது வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தது. 1 kg வந்து 31 ரூபா. அதனால் ஒரு 20 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து வச்சுருக்கோம். இன்னும் வந்து கிடைக்கல கவர்மெண்ட்லேருந்து. இது வந்து பருப்பு குழம்புக்காக வச்சுருக்கேன். இது வந்து பூசணிக்காய் கீரை, பூசணிக்காய் இலை, பூசணிக்காய் கீரை, அதுக்கப்புறம் பூசணிக்காய் போட்டு இது வந்து கீரை பொரியல் செம்மையாக இருக்கும் சாப்பிட. அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பாடு. அண்ணாவுக்கும் மாமியாருக்கும் தண்ணி சாப்பாடு. ஓகேங்களா. சமையலெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். இன்னும் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, நான் வந்து சமைச்சு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பருப்பு குழம்பு வந்து வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எப்போவும் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது.
அதனால் தமிழ்நாடு ஸ்டைல் மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து தாளிச்சிடலாம். இருங்க, தாளிச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இங்கே வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ண மாட்டாங்க தாளிக்கிறதுக்காக. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், ரெண்டு போட்டு காமிக்கிறேன். சீரகம், கடுகு, சோம்பு, வெந்தயம், கருப்பு சீரகம் இதெல்லாம் போட்டு இதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா வாங்கிட்டு வருவாங்க. நான் வீட்லேயே எல்லா பொருட்களுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து ஆயில் ஊற்றிடலாம். ஃப்ரீடம் நாங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஃப்ரீடம் தான் யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஆயில் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை போட்டுட்டு குழம்புக்கு இது பண்ணிட்டணும். தினமும் வெறும் பருப்பு வச்சு செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பருப்பு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, 2 தக்காளி, சீரகம், பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, எண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வெறும் இதை மட்டும் தாளித்து விட்டுக்கணும். கடுகு, வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டும் அதில் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். சரி, அதனால் வெங்காயமும் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தால் தான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஒரு 4 விசிலுக்கு வச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் திருப்பிட்டு இதை வந்து பொரிச்சிடலாம். ஓகேங்களா? இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கருவேப்பிலை போட்டிருந்தா, கொத்தமல்லி போட்டிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். பட் கேரட்டும் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கேரட்டும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதில் கூட போட்டுக்கலாம். ஓகே, குழம்பு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு மேலே வெயிலுக்காக வெயில் ஆகுது இல்லைங்களா, அதனால் வைக்கோலெல்லாம் இந்த மாதிரி கட்டிட்டு மேலே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஐயோ சாரி, தெரியுதான்னு தெரில. பாருங்க, கட்டிகிட்ருக்காரு அப்பா. வீட்டு மேலே போடலன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால தான். இங்கே பாருங்களா, ஆகாசம் எல்லாமே எப்படி இருக்குன்னு. இப்போ சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஐயோ, இங்கே பார்த்தீங்களா, பொப்படுத்தியா தூக்கி போட்டாதான். என்ன சொன்னீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தமிழ் சொல்ல கொடுக்க சொல்ல. சம்பசகம் தெரியுமா? எவ்வளோ தெரியும் சொல்லுங்க. தமிழ் எவ்வளோ தெரியும்? தமிழ் இங்கே இல்லையா? சாப்பிட்ருக்காரு. என்ன சாப்பாடு அது? ஒடியால சொல்லுங்க, என்ன சாப்பாடு? கீரை பொரியல். அது பூசணிங்க. நல்லா இருக்கா? இது மட்டும் புரியுது. அவருக்கு பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். உப்பு ஆயிடுச்சு. சொல்லுங்க. இங்கே பாருங்களேன், வாய் ஃபுல்லாக எப்படி பாக்கு போட்டு, வெத்தலை பாக்கு போட்டு ரெட்டாக ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறேன். அப்பளம், சோறு, அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல், அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய். ரொம்ப பிடிக்கும். பருப்பு குழம்பு தமிழ்நாடு ஸ்டைலில். இன்றைக்கி தான் நிம்மதியாக சாப்பிட போகிறேன். தொடர்ந்து ஒரு 10 நாளாக வந்து நான் மதியம் சாப்பிட்றதே கிடையாது. இன்றைக்கி தான் வந்து பருப்பு குழம்பாலனால, ஊறுகாய் இருக்கிறதுனால, அப்பளம் இருக்கிறதுனால நிம்மதியாக சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாமே பருப்பு குழம்பு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான், எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
நல்லாயிருக்கு. வாங்க சாப்பிடலாம் எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.